தேவனுக்கு பிரியமான அன்பான ஜனங்களே, உங்களை பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேத காரியங்கள் என்னவென்றால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த உலக வாழ்க்கையில் கவலைப்படாத மனுஷங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் கவலை இருக்குது. அதனால்தான் இங்கே பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ கவலைகள் வருது மனுஷனுக்கு. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த கவலையாக இருந்தாலும், எதை குறித்ததான காரியங்களாக இருந்தாலும், நீ ஒன்றுக்குமே நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. சரி, கவலைப்படாதன்னா அப்போ கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கவலைப்படாதுன்னு சொன்னால், கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி இந்த வேத புத்தகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அப்படின்போது வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுக்கான விடை அங்கேயே இருக்குது. அடுத்து தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது பவுலே என்ன செய்கிறாரு, எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்திலலாம் நீங்கள் கவலைப்படுறீங்க, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களை துக்கப்படுத்தி கவலைப்படக்கூடிய உங்களை கவலைப்படுத்துகிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குறித்து. சில நேரத்தில் உங்களை யாராவது நீங்கள் செஞ்ச தப்பை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம், உங்களை கட்டாயப்படுத்தலாம், உங்களை நிர்பந்திக்கலாம், இல்லை நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாமல் நீங்கள் கஷ்டப்படலாம், ஒரு நோயின் பிடியில் நீங்கள் கஷ்டப்படலாம், இன்னும் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகளில் உங்கள் கூட இருக்கிறவங்க பாவத்தில் இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே சில பலவீனங்கள் அதை விட முடியாமல் நீங்கள் அது உங்களுக்கு கவலையாக இருக்கலாம். இப்படி எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கவலையை கொண்டு வரக்கூடிய, துக்கத்தையும் துன்பத்தையும் வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமா, உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதை யாருக்கு தெரியப்படுத்தணும்? சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, எனக்கு உயிர் நண்பன், உயிர் தோழி, என்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்ம சில நேரத்தில் மனம் விட்டு பேசலாம். ஒருவேளை அவங்களே உன் யோக்கியதை தெரியாதான்னு சொல்லிட்டு நம்மளை திரும்ப சொல்லலாம். ஆனால் கடவுள் அப்படி சொல்ல மாட்டார். சரிங்களா? உன் பாவம் ரத்தாம்பரை சிவப்பானால் அதை நான் பஞ்சை போல வெண்மையாக்கிடுவோம் பாவம் வாழ்க்கையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் உன் பாவங்களை என்னை விட்டு அகற்றி போடுவேன், எனக்கு முதுகுக்கு பின்பாக நான் எரிந்து போடுவேன், கடலில் ஆழத்திலே நான் போட்டு விடுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது உங்கள் விண்ணப்பங்களை யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதை எப்படி தெரியப்படுத்தணுமா, நம்ம ஜெபத்தில் எப்படிப்பட்ட ஜெபம், எப்படிப்பட்ட விண்ணப்பம், அந்த ஜெபத்தில் அந்த விண்ணப்பத்தில் எது அதிகமாக இருக்கணும்னா சோஸ்திரம் செய்தல். இங்கே வேதவசனம் பார்க்கும் பொழுது சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நாம் எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்றால், சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அவர்கிட்ட நம்ம கொண்டு போனோம். அப்போ கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனை எல்லாவற்றையும் கொண்டு போகும்போது அந்த ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் சோஸ்திரம் செய்தல் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் சொல்கிறார். அப்படி செய்யும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான, அதை பாருங்க, அடுத்த வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
இப்படி நான் சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தெரியப்படுத்துறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீ அப்படி செஞ்சியன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும், அப்புறமா என்ன சொல்லுது, உங்களுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரி, இப்படி சொல்கிறார, இவர் அப்படி செஞ்சாரா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க இல்லையா? ஊருக்கு தான் உபதேசம் அப்படி சொல்லி சொல்லாங்க. அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் அவருடைய விண்ணப்பம், அவருடைய ஜெபம் இந்த ஆலோசனையின்படி இருந்ததா அப்படின்றத நாம் பார்க்கணும். இல்லை இவரும் வந்து இந்த உலக மனுஷங்களை போல ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு போன பவுலா? இல்லை உண்மையிலே அவர் தேவ வசனங்களை, அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளின்படி அவர் வாழ்ந்தாரா, கடைபிடித்தாரா என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துக்கு நாம் போனோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பவுலும் சீலாவும் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு போகும் பொழுது அவர்களை பிடித்து அடித்து அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சு ரத்தம் வர்றது மாதிரி காயங்களை உண்டாக்கி சிறைச்சாலையிலே அவங்கள கொண்டு போய் போட்டுடுறாங்க, பவுலும் சீலாவையும். இவங்க ஊழியம் செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த சந்தையில் ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாள். அந்த குறி சொல்லக்கூடிய அந்த ஆவியை அந்த பெண்ணிடம் இருந்து அவர்கள் விரட்டி போட்டுடுறாங்க. அப்போ அந்த குறி சொல்லுதல் கூடிய அந்த ஆவி அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து போயிடுச்சு. அதனால் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வருமானம் இல்லை. இந்த பெண்ணுக்கிட்ட வந்து நிறைய பேர் குறி கேட்கறதுக்காக வரக்கூடியவங்களை நிறைய பேர் கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொண்டு வந்து புரோக்கர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட ஆளுங்களை கூப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அந்த வருமானம்லாம் போயிடுச்சு. குறி சொல்லி, பிசாசை வைத்து குறி சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்த அந்த குறியின் ஆவியை, குறி சொல்லக்கூடிய அந்த ஆவியை விரட்டிவிட்ட பிறகு அந்த பவுலையும் சீலாவையும் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. இந்த பவுலும் சீலாவும் காயத்தோடு இரத்த கரைகளோடு அந்த சிறைச்சாலையில் இருந்தாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அவர்களை 23வது வசனம், 22, 23. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். இரத்த காயத்தோடு உடைகள் கிழிக்கப்பட்டவர்களாக அநேக அடிகளை வாங்கினவர்களாக சிறைச்சாலையிலே இதோ பவுலும் சீலாவும் தங்களுடைய காலிலே தொழுமருவ மரத்தில் மாட்டப்பட்டவர்களாக, எங்கேயும் எந்திரிச்சு நடந்து போக முடியாது, சந்தோஷமாக படுத்து தூங்க முடியாது, உடம்பெல்லாம் காயம், இரத்த கரை, உடைகள் கிழிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு நைட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இந்த பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களாம்,
நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் எப்படி இருக்குது? தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணாங்க. அப்போது பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6 மற்றும் 7வது வசனத்தில் சொன்ன அந்த ஆலோசனையை அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், தகுதி இருக்கா இல்லையா? அவங்க என்ன செஞ்சாங்களாம்? எப்பேற்பட்ட சூழ்நிலையில், சிறைச்சாலை என்றாலே வேதனையான ஒரு அனுபவம். அந்த வேதனையான அனுபவத்திலும் காயப்பட்டிருக்காங்க, அது ஒரு வேதனை. காயப்பட்டதில் இரத்த காயம், அது இன்னும் வேதனை. அதுக்கு மேலே அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு, அவங்க கால் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கு. வேதனைக்கு மேலே வேதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நடு இரவிலே பவுலும் சீலாவும் தேவனை அவங்க தங்களுடைய காரியங்களை ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று. சோக பாட்டு பாடினாங்கன்னு இருக்கு. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோக பாட்டு பாடுவாங்க, சிச்சுவேஷன் சாங், சரிங்களா? ஆனால் இவங்க சிச்சுவேஷன் சாங் பாடல, சோக பாட்டெல்லாம் பாடல, தேவனை துதித்து பாடினார்கள் என்று இருக்கிறது. ஏன்னா கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி துதித்து பாடுனதுனால அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனம், சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று அப்படின்னு இருக்கு. அப்போனா எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பூமி அதிர்ச்சி வந்து பூமி குலுங்கிச்சுன்னா, கட்டடங்களாக ஆடிச்சுன்னா, கட்டடங்களாக இடிஞ்சு உழணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டடம் இடிஞ்சு உழலை. கையில் போட்டு இருக்கிற விலங்குகள், காலில் மாட்டியிருக்கிற விலங்குகள்லாம் கலண்டு விழுந்துச்சுன்னா அப்போ அது என்ன பூமி அதிர்ச்சி? ஆனால் இவைகள் உண்மையிலே நடந்த சம்பவம், ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே நடந்த சம்பவம். அப்படி என்றால் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சு கலண்டு கதவுகள் எல்லாம் திறவுண்டது அப்படின்னு இருக்கு. இப்போ சில நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பிளாஸ்டிக் டப்பா வச்சுருப்போம். அவசரத்துக்கு நம்மளால் சில நேரத்தில் திறக்க முடியல, அதை லைட்டாக கொஞ்சம் இது பண்ணால் மூடி அப்படியே வந்துக்கும். அப்போ அந்த இடத்துல அது மாதிரி நடந்துச்சா? கதவு மட்டும் திறந்துச்சு, பூமி ஆச்சு வந்தால். அப்புறமா அந்த கட்டுகள் மட்டும் அவங்களுக்கு போட்ட விலங்குகள் மட்டும் அவிழ்ந்து விழுந்துச்சுன்னா ஒரு எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். அப்போ இயற்கைக்கு மாறின இயல்பாக நடப்பதற்கு மேலான ஒரு காரியத்தை தேவன் இறங்கி அவருடைய இரக்கத்தின்படி செய்தார். எப்பொழுது? அவர்கள் துதித்து பாடிய பொழுது, நடு இரவிலே வேதனையான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் துதித்து பாடினார்கள். அப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். சிறைச்சாலை தலைவன் ஓடி பார்க்குறான், கதவுலாம் திறந்துருக்குது, யாரும் ஒன்றும் காணோம், இருட்டாக இருக்குது, எல்லாரும் இருக்காங்களா இல்லையான்னு தெரில. ஐயோ, ரோம அதிகாரிகள், நம்மளுக்கு மேலே இருக்கிற அதிகாரிங்க காசை வாங்கிட்டு இவன் எல்லாத்தையும் விட்டுட்டான்னு சொல்லி நம்மளை குற்றம் சாட்டி நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களே, அதுக்கு அந்த தண்டனையை நம்ம வாங்கிறதுக்கு பதில் நம்ம இப்போவுமே செத்து போயிடலான்னு சொல்லி தன்னுடைய பட்டயத்தை எடுத்து உருவ குத்தி கொள்ளும் பொழுது, கொல்ல முயற்சி செய்யும் பொழுது பவுல் கத்துறாரு, உனக்கு எந்த கெடுதியும் செய்ய வேண்டாம், நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் தீவெட்டியை கொளுத்திட்டு எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த சிறைச்சாலை தலைவன் அவர் கேட்குறாரு, ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போது பவுல் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. அன்னைக்கு நைட்டோட நைட்டா அவனும் அவனை சார்ந்த அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். பைபிள் இருக்குது, வாசிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 33வது வசனம் 34. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பவுலுடைய வாழ்க்கையிலும் சீலாவுடைய வாழ்க்கையிலும் அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய மகிழ்ச்சி, அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். அதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆட்கொள்ளும்னு சொல்லி பவுல் எழுதுறாருன்னா இது எவ்வளவு உண்மையான ஒரு அனுபவம். ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க, எப்படியாவது கம்பியை அறுத்துக்கிட்டு வெளியில் ஓடிடலாமா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அவர் தலையிட்டு கொடுக்கக்கூடிய விடுதலை பெருசாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் இருக்கும். அந்த அனுபவம் தான் இங்கே. சரி, இந்த விஷயத்தை யாருக்கிட்ட இருந்து இவர் கற்றுக்கிட்டாரு பவுல் அப்படின்னு பார்க்கணுமா? வாங்க பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 30வது வசனம். அன்று இரவு தேவனுக்கு ஒரு கடைசி இரவு. அன்று இரவு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும் தன்னை இவர்கள் கைது செய்து மிகவும் கீழ்த்தரமாக அவமானப்படுத்தி அடித்து நம்மை கொடுமைப்படுத்தி மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். அப்போ அந்த மேல் வீட்டிலே அந்த திருவிருந்து ஆராதனை கொடுத்துவிட்டு அவர் புதிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவர் அந்த ஆராதனை முடித்துவிட்டு அவர் அங்கிருந்து அந்த மேல் வீட்டிலிருந்து கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் செல்லும் பொழுது என்ன செய்தார் என்று இந்த வசனம் சொல்கிறது என்றால், மத்தேயு 26வது அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் சோஸ்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அது கர்த்தவசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அவருக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ பாடுகள் வரப்போகுது. அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது தன்னுடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் வேர்வையாக சிந்தியது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா என்று சொல்லி அவர் தன்னுடைய சீடர்களிடம் வந்து அவர் ரிக்வெஸ்ட் வச்சான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். எவ்வளோ வேதனை, மரண அவஸ்தை அப்படின்னு போகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு போவதற்கு முன்பாக அவங்க என்ன செஞ்சாராம்? சோஸ்திர பாட்டு பாடினார்கள்னு இருக்கு. இது இயேசு சாமி கற்றுக் கொடுத்தது பவுலுக்கு. பவுலும் சீலாவும் அதை சொன்னாங்க. அதை தான் திரும்பவும் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தில் இந்த பவுல் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது சத்திய வசனம். இது நிச்சயமாக நடக்கும். மாமிசீகமாக பழிக்கு பழி வாங்குவதோ இல்லை நீங்களா முயற்சி செஞ்சு ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதோ தயவுசெய்து வேண்டாம். உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க? ஒப்பு விடுங்க. ஏன்னா வேதம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை இதுதான் நம்மளுக்கு. சரிங்களா? இதை பைபிளில் வேறு எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம், நம்ம துதிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் பார்க்கலாம். உங்களுக்கு 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத தேசத்துக்கு விரோதமாக ஒரு 3 கூட்டம், அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், 3 கூட்டத்தாரும் சேர்ந்து இந்த யூத தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வந்துட்டாங்க. அப்போ
வந்து இந்த யூத தேசத்தை அழித்து விட வேண்டும், இந்த யூத தேசத்தில் இருக்கிற மக்களை அந்த இடத்திலிருந்து அவர்களை துடைத்து எறிய வேண்டும் என்று முடிவோடு வந்த பொழுது, அந்த யூத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசபாத். இந்த யோசபாத் என்ன செய்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 நாளாகும் 20வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்துள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் செய்கிறார். உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது 2 நாளாகவும் 20வது அதிகாரம் முழுசாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த யோசபாத்துடைய இந்த சம்பவத்தை நீங்கள் அழகாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். என்ன ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா, அப்படியே யூத வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது வசனம், எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான். அவன் ஜெபம் செய்வது பாருங்க. 2 நாளாகும் 20வது அதிகாரம் 12வது வசனம், எங்கள் தேவனே எங்களை நியாய தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. சொல்கிறாரு, சாமி எங்களுக்கு பலன் இல்லைப்பா, நாங்கள் என்ன செய்யுதுன்னே எங்களுக்கு தெரியலப்பா, இந்த ஏராளமான கூட்டம் எங்களை அழிக்கணும்னு வந்திருக்குது, எங்களால் என்ன செய்யுதுன்னே தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் எல்லாம் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த யோசபாத் வந்து என்ன செய்கிறாரு, ஜெபம் செய்கிறாரு. அப்போ அப்படி ஜெபம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. உங்கள் பிரச்சனை உங்களுடையதல்ல. உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய, உங்களை கவலைக்குள் ஆக்கக்கூடிய, உங்களை நோய்க்குள் ஆக்கக்கூடிய, உங்களை வறுமைக்குள் ஆக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய அல்ல, அவர் பார்த்துக்கொள்வார், அவருடையது அப்படின்னு சொல்லப்படும். எப்பொழுது இந்த ஆலோசனைப்படி நாம் வாழும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது. அப்போ பாருங்க, சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிசியன் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் 17வது வசனம், 2 நாளாகும் 20வது அதிகாரம் 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாலும் கலங்காலும் இருங்கள், நாளைக்கு அவர் அவர்களுக்கு எதிராக புறப்படுவார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்போனா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யுத்தம் பண்ணுகிறது நம்மளால் முடியாது, நம்மளுக்கு செய்கிறது என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு பலனும் இல்லை, சரிங்களா? அப்படி செய்யும் பொழுது அது பிறகு தான் யோசபாத் என்ன செஞ்சாராம், அந்த அவங்களுடைய சேனைகளுக்கு முன்பாக அவங்களுடைய சேனைகளுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களாம், அவங்களுக்கு வந்து கடவுளை துதித்து பாடவும் அவருடைய கிருபையை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடத்தக்கதாக யுத்த வீரர்களுக்கு முன்பாக ஒரு கொயர் குரூப்பை என்ன செய்கிறாரு,
யோசபாத்து நிறுத்தி கடவுளை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இந்த உலகத்தில் இருக்கிற இராணுவங்களில் மியூசிக் குரூப்பே கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் உலகத்தில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு முன்பாக மியூசிக் போட்டு இசைகளை வாசிக்கக்கூடிய இசை குழுவை ஒவ்வொரு இராணுவத்திலும் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு தான். சரி, இப்படி அவங்க செய்யும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதினால் அவர்கள் வெற்றொண்டு விழுந்தார்கள். அவங்களுக்குள்ளே பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டுக்கிட்டாங்க. எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, எப்படி என்றால் 23வது வசனம், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர் மலை தேசத்து குடிகளை என்ன செஞ்சாங்க? சங்கரி கிளம்பினாங்க. 3 குரூப்பு. அதில் மோவாபும் அம்மோனியரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? சேர் மலை குரூப்பை அழிச்சாங்க. அவங்கள அழித்து முடித்த பிறகு இவங்களுக்குள்ள 2 மோவாபியருக்கும் அம்மோனியருக்குள்ளேயுமே சண்டை ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிட்டு செத்து போனான் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கணும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுதுங்கன்னா, இவங்க கொண்டு வந்த அந்த பொருட்கள் அவங்களுடைய காரியங்கள்லாம் மிகுதியாக இருந்துச்சான். அதை 3 நாளாக இவங்க போய் என்ன செஞ்சாங்களாம்? எடுத்தாங்களாம். அவ்வளோ கொள்ளை பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 26வது வசனம், 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தினார்கள், ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தைத்தார்கள். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா? அப்போது கர்த்தர் நல்லவர் என்று உங்களையும் பாட வைப்பார், ஒரு இடத்துல உங்களையும் கூட வைப்பார், உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் கூடி துதிக்க வைப்பார். அவரால் முடியும், சோஸ்திரம் செய்தலே தகும். ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கேட்ட ஆலோசனையின்படி நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உயிரே போகக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட துக்கத்தில் துன்பத்தில் நீங்கள் அமிழ்ந்து மாழ்ந்து ஐயோ இதோடு என் காரியம் முடிந்து விட்டது என்று நீங்கள் வேதனையில் இருந்தாலும், இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆலோசனையின்படி பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே 6 மற்றும் 7வது வசனத்தில் கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி இயேசு சாமி அந்த கல்வாரி மலைக்கு போவதற்கு முன்பாக, கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்கு முன்பாக அவர் சோஸ்திர பாடல்களை பாடிக்கொண்டு சென்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்று இரவிலே அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று. ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். யோசபாத்து அதை செஞ்சார், இயேசு சாமி அதை செஞ்சார். யோசபாத்துக்கு ஐடியா கொடுத்தது ஜீசஸ் தான். சரிங்களா? அவர் வாழ்ந்து காமிச்சார். அது மாதிரி பவுல் அதை ஃபாலோ பண்ணார். சரிங்களா? அந்த பவுல் தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தின் ஆலோசனையின்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அது ஆச்சரியமாக இருக்கும். கடவுளுடைய கிருபை இருக்கும், தயவும் அப்படிப்பட்டதாக உங்களையும் உங்கள் வம்சங்களையும் பின்தொடர்வதாக. ஆமென்.